நேர்களே, இன்றைய மருத்துவ நிகழ்ச்சியில் ஃபேஸில் ஏக்கென், அதாவது கருப்பு புள்ளிகள் ஒரு முகத்தில், அதாவது சாதாரணமாக இன்னும் சொல்ல போனால் சில பேர் இல்லை பல பேருக்கு, அதுவும் சில்லற பசங்களுக்கு எல்லாமே பிம்பிள்ஸ் எல்லாம் வருது. ஆனால் சில பேருக்கு அது கருப்பாக மாறிடுறது. இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் மெடிக்கலில் டிவிலெலாம் பார்ப்பீங்க, ஆடெல்லாம் கொடுப்பாங்க, இந்த டியூபை போடுங்க அந்த டியூபை போடுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கும் கொஞ்சம் இருந்தது அந்த காலத்தில். இதுக்கு காரணத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு மனிதன் ஜாதகத்தில் ரோகஸ்தானாதிபதி 6ஆம் பாவத்துக்கு அதிபதியும் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி. லக்னம் என்றால் சிரசம், 2ஆம் பாவம்தான் மனிதனின் முகம். 2ஆம் பாவத்துக்கு அதிபதி பாப கிரகத்துடன் இருந்தால் அல்லது பாப பார்வையில் இருந்தால் அல்லது 2ஆம் பாவத்தில் பாப கிரகங்கள் இருந்தால், 2, 3, 4 பாப கிரகத்தின் பார்வை 2ஆம் பாவத்து அதிபதியுடன் 8ஆம் பாவத்துக்கு அதிபதி இருந்தால், 8ஆம் பாவத்துக்கு பார்வை இருந்தால், 6ஆம் பாவத்தில் சனி, 6ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் இவர்கள் அதிகமாக சாப்பிடுவார்கள். ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிடுவார்கள். சாப்பாடு ஜீரணம் ஆகாது. அந்த சாப்பாடு ஜீரணம் ஆகவில்லை என்றால் அதோடைய உஷ்ணத்தினால் மனிதனுக்கு பல நோய்கள் வரும். அதில் இது பிம்பிள்ஸ், ஏக்கென், இந்த கருப்பு புள்ளிகள் இருக்கின்றது. ஏனென்றால் நம்ம யூரின் பாஸ் பண்ணால் நம்முடைய டாக்ஸின் வெளியே போவோம், டாய்லெட் போயிட்டு வந்தால் அதில் போவோம். அதை தவிர ரத்தத்தில் கலந்துடுச்சுன்னா அது கண்டிப்பாக எங்கெங்கே வேர்வை வருகிறதோ அங்கேருந்து வெளியே வர்றது பார்க்கும். அது எங்கே நின்று போகுதோ அங்கெல்லாமே இது புள்ளியாக மாறிப்படும். ஆமாம், நம்முடைய சாப்பாடு கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பது, சரியான நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பது, சரியான நேரத்தில் எது சாப்பிடணுமோ அதை விட்டு நம்ம பிஸா, பர்கர், அது இது வறுத்தல், சிப்ஸு அது ஓவராக சாப்பிட்டா இதெல்லாமே கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஜாதகம் பார்க்கும் பொழுது 2ஆம் பாவத்துக்கு அதிபதியும் 6ஆம் பாவத்துக்கு அதிபதியும் பார்க்க வேண்டும். இதுலேயும் அந்த லக்னத்திலேயோ 2ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தால் 6ஆம் பாவத்தில் சனி இருந்தால், அல்லது 2ஆம் பாவத்தில் செவ்வாய், லக்னத்தில் சூரியன், 6ஆம் பாவத்தில் சனி இருந்தால், அந்த ஜாதகத்தில் சந்திரன் பலகீனமாக இருந்தால் இவருக்கு வயிற்றே சரியாக இருக்காது, வயிறு சரியாக இருக்காது. 6ஆம் பாவத்தில் 6ஆம் ராசியில் இருக்கிற கிரகம் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டு என்ன செய்ய வேண்டும்? நைட் லேட்டாக சாப்பிடக்கூடாது. டெய்லி ஜீரகம் தண்ணீரில் போட்டு சூடு பண்ணி காலையில், மத்தியானம், சாயந்தரம் கொஞ்சம் சூட விதமாக குடிக்க வேண்டும். தினம் காலையில் ஏஞ்சிட்டு எலுமிச்சப்பழம் சாறில் உங்கள் முகத்தை கழுவணும். அல்லது கடலை பருப்பு மாவில் எண்ணெயை போட்டுட்டு அல்லது நெய்யை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை உங்கள் முகத்துக்கு தடவிட்டு சூரியன் எதிர்க்க கொஞ்சம் நேரம் ஒரு 15 to 20 minutes நின்றுட்டு அதுக்கப்புறம் அதை பால் உங்கள் வீட்டில் எந்த பால் வந்தாலும் கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதை தடவி அதை வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தினமும் சூரியன் பூஜை செய்ய வேண்டும், பகவான் சிவன் பூஜை செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்தால் இந்த கருப்பு ஏக்கென் எல்லாமே குறைஞ்சி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.